ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழ்நாட்டை நல்லா வாழ விட்ருவீங்க. ஆ ஒரு மனுஷன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 108 இடம் ஜெயிச்சு வந்திருக்கும் போதே நீங்கள் வந்து பதவியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்களா? ஆ இந்த வந்து 2 கட்சிக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து கட்சி நடத்துனா நம்ம நாட்டு மக்கள் நல்லா ஆயிடுவாங்களா? அப்போ என்ன ஆகுது, இவங்க இன்னும் மீண்டும் மீண்டும் கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாங்க. புதுசாக ஒரு கட்சிக்கு வழி விட மாட்டேங்கிறீங்க. இப்படி தான் வந்து கட்சியை வந்து அலங்கோலம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆ அன்னைக்கு வந்து சுதந்திரம் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் பாரபட்சம் பார்த்துருந்தா சுதந்திரம் கிடச்சிருக்குமா நம்ம நாட்டுக்கு? இன்றைக்கி ஒரு பையன் வந்து ஜெயிச்சு வெளியே வந்துக்கிறாங்கன்னும் போது முன்ன நின்று வந்து இந்த எடப்பாடிலாம் சீட்டு கொடுத்துருக்கணும். இவர் போய் கூட்டிகிட்டு போய் எல்லா எம்எல்ஏவும் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தால் இவர் ஜெயிச்சு வெளியே வந்துடுவாரா? இவர் எப்பயுமே குறுக்கு வழியில் தான் ஜெயிப்பாரா? ஆ இவர் சொந்தமாக வந்து ஜெயிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இவர் முதலமைச்சராக வந்தாருன்னா பரவாயில்ல. இவர் குறுக்க வந்து இப்பயும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டு சும்மா வந்து உங்களுக்கு குறுக்கு வழியில் வந்து நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுன்னா தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க? கிடையாது. ஓட்டு போட்டு ஜெயிச்சு வெளியே வரணும். அவங்களுக்கு தான் வந்து உரிமை ஜாஸ்தி இருக்கும். எத்தனை நாள் ஆகுது இன்றைக்கி ஓட்டு எண்ணி? இன்னும் நீங்கள் வந்து கட்சியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா உங்களுக்குலாம் மரியாதை குறைவாயிடுமா? பாவம் இல்லை. எத்தனை தான் நீங்கள் போடுவீங்க? எவ்வளோ தான் அவங்க மேலே திணிப்பீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா விட மாட்டாங்க. எங்கள் மனசுலலாம் விஜய் தான் முதலமைச்சர். நீங்கள் எத்தனை குறுக்கு வழியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முதலமைச்சராக வந்தால் ஏற்றுக்கவே மாட்டோம். கொந்தளிக்க வைக்கிறீங்களே மக்களை. இலவசமே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். முதலமைச்சராக உட்கார வைங்க. கஜனாவை காலி பண்ணவங்க அவங்கவுங்க சொத்து சேர்த்துறவங்கள திரும்ப வந்து முதலமைச்சர் ஆக்குவீங்களா? இது நியாயமா? உங்களுக்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். மோடி ஐயா, இதுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு காமிக்கணும். இதுக்கு கரெக்டான நல்ல வழி காமிக்கணும் நீங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு பொம்பளைங்களும் வீட்டில் வந்து ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் தன் மகனாக நினச்சி ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்படி வந்து செய்கிறது வந்து நியாயமா? எல்லாரும் வந்து பேசுனாங்க. என்ன மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகுறது நாடு? மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்களாம் ஓட்டு போட்டு பையன் ஜெயிக்கலையேங்கிறது, ஆட்சியில் உட்கார முடியலையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேதனையாக இருக்குது. எந்த கட்சியில் வந்து அதிகம் ஓட்டு வாங்கிக்கிறாங்க? நீங்கள் வந்து 2 கட்சி ஒன்றா சேர்ந்துட்டா அது ஒத்துக்குவாங்களா நாட்டு மக்கள்? இதெல்லாம் நல்லா இல்லை. நான் மரியாதையாக ஐயா மோடி ஐயாவுக்கு நாங்கள் சொல்கிறோம், வந்து நீங்கள் வந்து ஆளுநருக்கு சொல்லி விஜயை முதலமைச்சர் ஆக்குங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம்.